உங்களுக்கு என்னங்க அக்கறை? இன்னைக்கு உங்களுக்கு இடம் இல்லைன்னு அமித்ஷாவும் கிட்டத்தட்ட சொல்லால. இதுதாங்க பிரச்சனை. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எடப்பாடி எப்படி போனா எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்ல. எடப்பாடியால அதிமுக கட்சி நாசமாக போகிறது. அதிமுக கட்சிங்கிறது எடப்பாடி சொந்த சுய சொத்து கிடையாது. அந்த கட்சியில நாங்களும் பயணிச்சிருக்கிறோம். நாங்களும் கவுன்சிலரா, தேர்தல் பொறுப்பாளரா களமாடி இருக்கிறோம். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நிர்வாகியா இருந்திருக்கிறோம், பயணிச்சிருக்கிறோம். எங்க ஐயா ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. அம்மாவின் அரசியல் அடையாளமாவே திகழ்ந்திருக்கிறாரு. அதிமுகவின் முகமாவே இருந்திருக்கிறாரு. செங்கோட்டை அண்ணன் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தினுடைய ஏக பிரதிநிதி. இக்னோர் பண்ணுங்க. ஆமா, செங்கோட்டை அண்ணன் இல்லாம எப்படி எடப்பாடி வந்தாரு? எடப்பாடிக்கு முதல்ல உறுப்பினர் கார்டு யாரு வாங்கி கொடுத்தா? அண்ணன் செங்கோட்டை தானே. அவர் இல்லாம நீங்க எப்படி அதிமுகக்குள்ள என்ட்ரி ஆக முடிஞ்சுச்சு? சிலுவம்பாளையம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து நீங்க எப்படி சிஎம் ஆக முடிஞ்சுச்சு? அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அண்ணன் செங்கோட்டையன் காரணம், சேலம் செல்வ கணபதி காரணம், திரு டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள். அவங்க உங்களோட ஆரம்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்களிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தலையா? அது மாதிரி தானே அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. நாங்க மறக்கல. தர்மயுத்தம் நடத்தினீங்கல்ல, தர்மயுத்தம் நடத்தினது எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா? இருங்க, தர்மயுத்தம் நடத்துறது பொறுப்பு வச்சுக்கிட்டா நடத்தணும். பொறுப்புக்கு தான் நடத்தினீங்க. சின்னமாவை ஏமாத்தணுமா? தினகரனை ஏமாத்தணுமா? கட்சியை கபலீகரம் பண்ணணுமா? கட்சியை சிதைச்சமா? கட்சியை சின்னாபின்னப்படுத்தணுமா? ஏதோ ஐயா செஞ்ச தர்மம். நாராஜ் ஏதோ கேட்கிறாரு உங்கள்கிட்ட. கேட்க சொல்லுங்க. தர்மயுத்தம் பண்ணாரு. சசிகலா வேணான்னு சொல்லிட்டு தர்மயுத்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? டிடிவி தினகரன் சசிகலா இருந்தாதான் நான் உங்களுக்கு கட்சிக்குள்ள சேருவேன்றாரு. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் 2 பொசிஷன் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஓட்டுல 2 பேர் தேர்ந்தெடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஹரி? ஒரே ஓட்டுல 2 பேரும் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னாங்க பொதுச்சே அந்த கூட்டத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இவரோட செயல்பாடுகள் வந்து யாருக்குமே பிடிக்கல கட்சியில. அப்போ வந்து ஒருத்தரை பொதுச்செயலாளர் ஆகணும், இன்னொருத்தரை துணை பொதுச்செயலாளர் ஆகணும். துணை பொதுச்செயலாளர் ஆஃபர் பண்ணப்பட்டது. அவர் வந்து என்ன பண்றாரு? எனக்கு துணை பொதுச்செயலாளர் கூப்பிடுறாரு, பேசுங்க. என்ன சொல்லுங்க. அன்பு தம்பி, இதெல்லாம் சும்மா மேலோட்டமா உட்கார்ந்துக்கிட்டு வெளியில இருந்து பேசுறதுக்கு ரேஸா இருக்கும். தர்ம யுத்தம் ஏன் நடத்தணும்? முதலமைச்சர் பொறுங்க தம்பி, கேளுங்க தம்பி. கேள்வி கேட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் வாயை பத்திட்டு அமைதியா இருங்க. சசிகலாமா பிடிக்காமன்னு இல்ல, ஒரு குடும்பத்தின் கைக்குள் ஒரு கட்சி சிதைந்து விடக் கூடாதுங்கிற சொன்னோம்னா, இது எங்களுக்கும் சின்னமாவுக்குள்ள பிரச்சனை தானே. இது வந்து எங்க 2த்துக்குள்ள பிரச்சனை தானே. இதுல எங்கேயுமே எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எடப்பாடி சொந்த பிரச்சனை. எடப்பாடி வந்து முதலமைச்சரே ஆனாரு. இன்னைக்கு அன்னைக்கு நீங்க பிரச்சனை போய் எடப்பாடி முதலமைச்சரா இருக்க மாட்டாரு. நமக்கு எடப்பாடிக்கும் சின்னமாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, எடப்பாடிக்கும் அண்ணன் தினகரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எடப்பாடிக்கும் அண்ணன் செங்கோட்டனுக்கு எந்த, இவங்களுக்கு எல்லாம் ஏங்க அவர் தொடர்ந்து துரோகத்தை செய்யறாரு? இல்ல, இது எனக்கு இது ரொம்ப குழம்புது. நம்ம நிறைய கீமூலியா இருக்கும். நம்ம கீபிக்கு வந்துரும். அதெல்லாம் இட்ஸ் a matter of history. இதுல வந்து பிரச்சனை. நீங்க தொடர்ந்து துரோகத்தை செய்யறீங்க. இப்ப கட்சிக்கும் செய்யறீங்க. உங்க சுயநலத்துக்காக கட்சி. உங்க லைனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். we'll come back to you again. நீங்க எப்ப வேணா வாங்க. நான் திரு ஜுபேருடைய பார்வையும் பெற்று அதுக்கு நான் திரு பொன்னில்சனுடைய பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். இன் பர்செப்ஷன் வைஸ் இதை 2 முறையா பார்க்கலாம். முந்தின நாள் வந்து இவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருங்கிறது ஒரு பர்செப்ஷன். இல்லை பார்த்தீங்களா, காட்சிகளை பார்த்தீங்களா, அப்படி வந்தார் இப்படி வந்தாருன்னு. நீங்கள் எந்த பர்செப்ஷனை பை பண்ணுறீங்க? இல்லை, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எடப்பாடி சாதித்தார், அதாவது எடப்பாடியா டிடிவியா, யாரோட டிவியும் ஆன்ல இருக்கு, எதிரொலி கேட்டுட்டு இருக்கு. வில்சன் சார் உங்களுக்கு தான் தெரியல, வெளியில இருக்கிறவங்க தான் யார்தோ. சாரி, எடப்பாடி சாதித்தார் அப்படின்னு எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இல்லை சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு அவர்களுக்கு எதிரான ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ 2 தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் எடப்பாடியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நேற்று என்ன சந்திச்சார், என்ன பேசினார் அப்படிங்கிறது நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்த மாதிரி தோல்ல தட்டி கொடுத்தாரு, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு, வீட்டெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு, சொல்றாங்க. இது எதுவுமே தெரியாது. அவங்க 2 பேரும் சொன்னாங்க. 2 பேருமே என்னன்னா, சந்தித்தவர் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். சந்திக்க போனவர் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். இப்போ எவ்வளவு ரகசியமா இருக்கும். ஆமா, அவர் கூட போன 2ஆம் கட்ட தலைவர்களை வெளியே அமைச்சிட்டு 2 பேரும் பெர்சனலா பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு தவிர பிரஸ் ரிலீஸ் கூட அவங்க இது சம்பந்தமா எதுவும் கொடுக்கல. நாங்க சந்தித்தோம்,
பாரத ரத்னா விருது கொடுக்கணும், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அதிமுகவினுடைய கட்சியினுடைய லெட்டர் பேடை நாங்கள் வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி சம்பந்தமாக பேசினோம் அப்படி இப்படின்னு எதுவுமே அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே பேசுறதாக தகவல் இல்லை, அவங்க உறுதிப்படுத்தவும் இல்லை. என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, அவர்கள் வாய் திறந்து பேசினா தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மேலாட்டமாக பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டம், ஒரு கட்சி நிகழ்ச்சியினுடைய கூட்டத்தில் எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம், கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் துரோகிகள் பெரிய லிஸ்ட்டு போடுறார். அப்போ அந்த லிஸ்ட்டு போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சில தகவல்கள் பாசிட்டிவான அவருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த பர்செப்ஷன் பாருங்க, வந்த காட்சிகளை பாருங்கிற கண்ணன் அதுவும் பார்க்க வேணும்ல. இல்லை, அது நம்ம வந்து தற்செயலாக கூட அவர் கட்சி எடுத்து தொடச்சிருக்கலாம், இல்லை பர்பஸாகவே தொடச்சிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடந்துருச்சுன்னு இருக்க கதை திரைக்கதை நம்ம எழுத முடியாது. ஏதோ உள்ள நடந்திருக்கு, உள்ள ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயம் பார்க்குறப்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிடிவியா இபிஎஸ்ஆ அப்படின்னா பாஜக இபிஎஸ்ஸை டிக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே இருந்த டிடிவி வேண்டாம், இபிஎஸ் மட்டும் போதுங்கிறதான் இப்போ அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. அப்போ இவருடைய கை ஓங்கி இருக்கு, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. இல்லாட்டி டிடிவி உள்ள கொண்டு வந்திருப்பாங்களே. டிடிவி எத்தனையோ கேட்டால் பேச்சுவார்த்தை நடத்துட்டாங்க. நைனா நாயந்திரன் சொன்னார் நான் உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி முயற்சி எல்லாம் பண்ணுறேன்னு. விரிசல் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. விரிசல் அவங்க என்ன சொல்கிறார், டிடிவி நேற்று என்ன சொல்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில், எனக்கு வந்து சில இது கொடுத்துருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் மீறிட்டாங்க அப்படிங்கிறார். அப்போ அவரை கை கழுவி விட்டார்கள், எடப்பாடியை கையில் எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க. இதை ஏற்றுக்கிறீங்களா கண்ணன் சார்? உங்கள்கிட்ட சுருக்கமாக கேட்கணும் நினைக்கிறேன் மேரி சார். நல்லா எடுத்துக்கிடட்டும், எடப்பாடியவே தலைமை ஏற்று வழி நடத்தட்டும். அந்த தற்கொலை முடிவை பாஜக சுயமாவே சிந்திச்சு எடுக்கட்டும், தப்பே இல்லை, எடுக்கட்டும், நல்லா எடுக்கட்டும். எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுத்ததை பத்தி உங்க பார்வையை புரிஞ்சுக்கிறேன். எடுத்துட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு நீங்களும் வரீங்களா, இல்ல உங்களுக்கு இன்னமும் அங்க ஒரு ஸ்பேஸோ ஹோப்போ இருக்கா? இல்ல தகரி, நம்ம ஸ்பேஸோ ஹோப்போ பாஜக காப்பாத்திரும் பழனிசாமி இந்த மாதிரி பேசியே புளிச்சு போச்சு. இது வேண்டாம், நாங்க வெளியே வந்துட்டோம். இன்னொன்னு, அண்ணன் தினகரன், ஐயா ஓபிஎஸ், சின்னம்மா, அண்ணன் செங்கோட்டையன், இவங்கெல்லாம் யாருக்காக சாதகமா பேசுறாங்க? எந்த கட்சி பலமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இவங்க வாங்கிய ஓட்டுகள் எல்லாம் யாரு? பாஜக. அதான் இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரே புள்ளி என்னன்னா, பாஜக தலைமை ஏத்துக்கிறாங்க, எடப்பாடி கூட தான் முரண்பாடு. அப்ப இவர்களுடைய குரலை பாஜக சுபேரு கொஞ்சம் விஷயம் பொறுங்க. பாஜகவும் ஏத்துக்கிட வேண்டாம், தயவு செய்து நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏத்துக்கணும் இப்ப நம்ம அதையும் கெஞ்சல, நாம அப்சர்வ் பண்றாரு, அவ்வளவுதான். நான் அது உங்கள்கிட்ட முரண்பட்டு பேசுறேன். எஸ், ஓகே. இல்ல முரண்பாடு, அவர் கரெக்டா தான் பேசுறாரு. இது யாருக்கு வீக்கு, யாருக்கு வீக்கு? ஓகே, கேட்போம். ஒரே நிமிஷம். திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவை எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் ஒன்று சேரணும்ல. அப்ப யாரு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களை சேர்க்கணும்ல. அதுதானே வெற்றிக்கான வீகத்தை வகுக்கும். நீ வேண்டாம் பாஜக ஏத்துக்கிடுச்சு, பழனிசாமி சேர்த்துக்கிடுச்சுன்னா தோத்து போங்க, தோல்வியை தொடர்ந்து அனுபவிங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? அண்டர்ஸ்டுட், பாயிண்ட் டேக்கன்.